பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருதை அவரது வீட்டிற்கே சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். திரௌபதி முர்மு அந்த விருதை வழங்கிய போது யார் அதை பெற்றுக் கொண்டார்? அது குறித்து அதாவது கலை, இலக்கியம், அறிவியல், பொது சேவை போன்ற பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்படுகின்றது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஒரே ஆண்டிலேயே 5 பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் பிரதமர்கள் நரசிம்ம ராவ், சௌத்ரி சரண் சிங், முன்னாள் துணை பிரதமர் எல்.கே. அத்வானி, பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர், எம்.எஸ். சுவாமிநாதன் உள்ளிட்ட 5 பேருக்கு இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் எல்.கே. அத்வானியை தவிர ஏனைய 4 பேருக்கு நேற்றைய தினம் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா விருதை வழங்கினார். அதனை தொடர்ந்து இன்றைக்கு பாஜகவினுடைய மூத்த தலைவரும் ரத யாத்திரை நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற இந்தியாவின் முன்னாள் துணை பிரதமருமான எல்.கே. அத்வானிக்கு அவரது வீட்டிற்கே சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த உயரிய விருதான பாரத் ரத்னா விருதை வழங்கி கௌரவித்திருக்கின்றார். அவருடைய முதுமை மற்றும் உடல்நலக்குறைவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு அவருடைய வீட்டிற்கே சென்று இந்த விருதை குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்கின்றார். இந்த நிகழ்வின் போது பிரதமர் மோடி அவருக்கு அருகிலேயே அமர்ந்திருந்து அவருக்கு விருதுகள் வழங்கப்படும் போது அவருக்கு கைத்தட்டி வரவேற்று உற்சாகம் கொடுத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேலும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்விலே உடன் இருந்தனர். இதற்கு முன்பு நாம் பார்த்தோமேனால் 2015 ஆம் ஆண்டு மார்ச் 30 முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி அவர்களுக்கு அப்போது ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி அவருடைய வீட்டிற்கே சென்று இந்த விருதை வழங்கி அவருக்கு கௌரவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது எல்.கே. அத்வானி அவர்களுக்கு அவருடைய வீட்டிற்கே சென்று இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. பொது சேவையில் அவர் ஆற்றிய பங்கு, நாடாளுமன்றத்தில் அவர் நிகழ்த்திய அந்த உரைகள், சேவைகள், அந்த பண்பு இவற்றுக்கெல்லாம் இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.